ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரகன் ஃபேமிலி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நாம் ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நாங்கள் ஷாப்பிங் போன இடத்துல ஃப்ரெஷ்ஷாக மீன் இருந்துச்சு, அதனால் வாங்கிட்டு வந்தோம். நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கோம். எங்கள் 2 பேர்த்துக்குமே மீன் எப்படி கட் பண்ணுறதுன்னு கூட தெரியாது. ஃபஸ்ட் டைமாக நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். இதில் மீனோட செதில் அப்புறம் குடல் அது உள்ளே இருக்கிறது எல்லாமே சுத்தமாக அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட்டு நம்ம கட் பண்ணி குழம்பு பண்ணுறதா க்ளீன் பண்ணிவிட்டு. எப்படியோ ஒரு வழியாக நாங்கள் ஃபிஷ்ஷு கட் பண்ணி முடிச்சிட்டோங்க. அது கூட கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக ஃபிஷ் குழம்பு பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துடலாம். பெரிய வெங்காயம் இங்கே சின்ன வெங்காயம் கிடைக்கிறதில்ல, அதனால் நான் பெரிய வெங்காயம் வச்சு பண்ணுறேன். அப்புறம் வெள்ளைப்பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி தழை இதுதான் தேவைப்படும். ஒரு பெரிய சைஸ் 3 தக்காளி, அப்புறம் பெரிய லெமன் சைஸ் புளி ரெண்டையும் நான் நல்லா வேக வச்சுருக்கேங்க. அடுத்ததாக மீன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் கடுகு கடலப்பருப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் அப்புறம் வெள்ளைப்பூண்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா வேகட்டும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கப்போ அந்த எண்ணெயிலேயே கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவி விட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த சைடில் புளியும் தக்காளியும் வேக வச்சதை நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா ஜூஸ் மாதிரி எடுத்துட்டேங்க. இப்போது வெங்காயம் வெந்துடுச்சு. இப்போ நாம் அந்த ஜூஸை இது கூட நம்ம கலந்து விட்டுடலாம். இது கூட நாம் வரமிளகா பொடி 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட குழம்பு மிளகா பொடி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். இந்த குழம்புக்கு எதுவுமே தேவையில்லைங்க, மிளகாத்தூள் மட்டும் இருந்தால் போதும். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். வேறு எந்த ஸ்பைசஸும் நம்ம சேர்த்த வேண்டியதில்லை. அப்புறமா கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இந்த குழம்பை டேஸ்ட் பண்ணி பார்த்தேங்க. கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதனால் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நாட்டு சர்க்கரை சேர்த்திக்கிறேன். நாட்டு சர்க்கரை சேர்த்துனீங்கன்னா புளிப்பை வந்து அடக்கிடும். அதனால் நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துறேன். இல்லைனா கூட நீங்கள் கொஞ்சம் லைட்டாக நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டிங்கன்னா 5 நிமிஷம் கொதி வந்த உடனே கொஞ்சம் நம்ம கட் பண்ணி வச்ச மீனை கொஞ்சம் நல்லாவே உள்ளே சேர்த்துக்கோங்க. ஆனால் சாரிங்க, நான் வந்து மீன் சேர்த்துறத வீடியோவை நான் கேப்சர் பண்ணலை, மறந்துட்டேன். அவசரத்தில் நான் எடுக்காமல் விட்டுட்டேன். நீங்கள் ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொதி வரும்போது உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க மீனை. இப்போ பாருங்கள், நல்லா மீன் கொதி வந்துட்டுருக்கு.
இன்னும் குழம்பு வந்து கெட்டியாகலை. அதனால் கெட்டியாகிற வரைக்கும் கொஞ்சம் அப்படியே எதுவுமே மூடி வைக்காமல் நல்லா வேக விடுங்க. இந்தளவுக்கு கெட்டியாகணும். இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் ரைஸ் கூட இந்த குழம்பு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.